வரும் 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவன அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் ஆகியவற்றில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மேலும் அரசியல் அமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு போட்டிகளை நடத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பூண்டு பதுக்கப்படுவதே விலையேற்றத்திற்கு காரணம் என சென்னை கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட இழப்பு காரணமாக பூண்டு பயிரிடுவதை விவசாயிகள் நிறுத்திவிட்டதாகவும் மத்திய அரசு உதவி செய்வதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலை நீடித்தால் விதை பூண்டு விலை கடுமையாக அதிகரித்து எதிர்காலத்தில் தட்டுப்பாடு அதிகமாகும் என்றும் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் பூண்டு விலை 400 ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீட்டை அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், அதற்கான அறிவிப்பை வெளியிட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை அறிவிக்கும் இயல்பான சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும், வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள இட ஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கான மணிமண்டப திறப்பு விழாவில் முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்றும் ராமதாஸ் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவும் அதிமுகவும் பெரிய கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சிகள் வெற்றி பெற கூட்டணி அவசியம் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எந்த தேர்தலாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்றும் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் 10 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி உடையாதா என்று இபிஎஸ் ஏங்கி தவிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகையில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுகவை பார்த்து இபிஎஸ் வயிற்றெரிச்சல் படுவதாகவும், எப்படியாவது திமுக கூட்டணி உடையாதா என்று நினைப்பதாகவும், ஆனால் அது ஒருபோதும் நிறைவேறாது என்றும் குறிப்பிட்டார். திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும், அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி பேரம் பேசும் கூட்டணி என்றும் விமர்சித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை தான் கூறவில்லை, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தான் கூறியதாக குறிப்பிட்டார். கார் பந்தயங்களில் அதிக கவனம் செலுத்தி வருவதால் நடிகர் அஜித் அடுத்த 6 மாதங்களுக்கு புதிய படங்களில் ஒப்பந்தம் ஆக மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது குட் பேட் அக்லி மற்றும் விடாமுயற்சி ஷூட்டிங்கில் உள்ள அஜித் வரும் டிசம்பர் மாதம் படப்பிடிப்புகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், கார் பந்தயங்களில் முழு கவனம் செலுத்துவதற்காக வரும் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் புதிய படங்களை ஒப்புக்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஐபிஎல் போட்டிக்கான ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. 26.75 கோடி ரூபாய்க்கு ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. ராகுல் 14 கோடிக்கு டெல்லி அணியால் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். ஏலம் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நாளையும் நடைபெறுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.